Hello friends, welcome back to my channel Mom's Kitchen Space. இன்னைக்கு நாங்கள் அவுட்டிங் போனாங்க, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மழையாக இருந்தது, சண்டே தான். சரி, சண்டே ஈவினிங் வந்து 6 மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து போர் அடிக்குது, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி, நானும் என் பையன் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டோம் வெளியில். டக்குன்னு பார்த்தா மெட்ராஸ் காஃபி எக்ஸ்பிரஸ் கூட்டிகிட்டு வந்துட்டார். எனக்கு வந்து ஒரே டைம் வந்திருக்கேன். முன்ன பாவ் பாஜி வாங்கி கொடுத்தாரு, சூப்பராக இருந்திருக்கு. சரி, அதே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் எப்படி வந்தது நீங்களே பாருங்கள். அந்த பாவ் பாஜி கடைலாம் சூப்பராக இருந்ததுங்க, அது சொல்ல சான்ஸே இல்லை. அண்ட் சேல்ஸும் வந்து நல்லா தான் போகுது. பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலி பிடிக்கல. அது ஏன் நீங்களே பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், தேய்ச்சி கொடுத்துருக்காங்க பண்ணை. இப்படி இருந்தால் எப்படிங்க சாப்பிட தோணும். அந்த டேஸ்ட்டாக வந்து அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஓகே தான். வெளியிலலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, லைட்டிங், செட்டிங், பார்க்கிங் எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பாவ் பாஜி மட்டும் சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் போகலாம், ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு போனோம். இந்த மழை டைமில் அதுவும் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் வெளியில் போனாலே அது ஒரு ஹாப்பினஸ் தருது, மைண்டே பீஸ்ஃபுல்லாக. இது புதுசாக இருக்குது, ஊரே வந்து இது ஒரே மாதிரி ட்ரையாக இல்லாமல் டக்குன்னு வந்து தண்ணி மழை ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. சரின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. லைனாக ஒரு செக்ஷனாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதில் என் பையன் வந்து விடலை, நான் என்ன எடுக்கிறேனோ அது அவனை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் அடமே கிடையாதுங்க. எனக்கு பிஸ்கெட் வேணும், சாக்லேட் வேணும், எந்த அடமும் இல்லை. கேட்பான், அம்மா வாங்கிக்கிட்டா டாடா வாங்கிக்கிட்டான்னு கேட்பான். வேணாடா அது உனக்கு செட் ஆகாது, வேணாம், இல்லை அதை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வச்சுட்டு வந்துடுவான். இதுதான் வேணும், அழுவது, எந்த அடமும் இல்லை. சரின்னு வீட்டுக்கு தேவையான திங்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். நான் என்னென்ன திங்ஸ்லாம் பார்த்து எடுக்கிறேன்னா அதே பொருள் அவனும் வந்து எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். ஸோ குழந்தை விளையாடட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் வந்து எடுத்த பொருள் அந்த இடத்துல வச்சுடுவாங்க, கலைக்கிறது, தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இதில் பிஸ்கெட்ஸ்லாம் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸும் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, மேலே வந்து ஒரு சில பாக்ஸஸ்லாம் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். நாங்கள் 2 ஃப்ளோர் இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டில். மேலே போயிட்டு பார்த்தோம். மேலே தான் நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டாய்ஸு, குழந்தைக்கு எல்லா டாய்ஸுமே விற்பாங்க. என் பையன் இங்கே வந்தால் கூடமே டாய்ஸ் இருந்தால் கூடமே அவனுக்கு அது பிடிச்சிருந்தா கூட இதை வாங்கிக்கிட்டான்னு கேட்பான், வேணான்னா விட்டுருவானே தவிர. ஏன்னா இங்கே இருக்கிற மொத்தம் டாய்ஸும் எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது, அதனால் அவனுக்கு எந்த பொருளும் எடுக்குன்னு தோணலை, சும்மா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ டப்பு, பக்கெட்டு, ட்ரே, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்ததுங்க. இந்த பேக் செம்ம க்யூட்டாக இருந்தது, குழந்தைக்கு வாங்கலாம்னு நினச்சேன். சரி, ஸ்கூல் சேர்க்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அப்கமிங் விலாக்ஸ்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.